இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் மனித உரிமைக்கு எதிராக உள்ளது என்று தெரிவிக்கப்படுகிற கருத்து முற்றிலும் உண்மை. கைது செய்யப்பட்டவர்களுக்கு பிணை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும், அது உண்மைதான். நீங்கள் 0 FIR இது எங்கேருந்து வேணாலும் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவது பேச்சுக்கு நல்லா இருக்குமே தவிர அது நடைமுறைக்கு ஏற்றதல்ல. காலனி ஆதிக்கத்திலே இருந்ததை விட மிக கொடூரமான சட்டங்கள் தான் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள். இந்த குற்றத்திற்கு எங்கு வேண்டுமானாலும் FIR போட்டுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு மாநிலத்துக்குள் நடைமுறையில் இருந்தால் பரவாயில்லை. ஆனால் மாநிலத்தை தாண்டி இருந்தால் இது சிக்கலை உண்டாகும். சாதாரணமாக ஒரு போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு காரணமாகவே ஒருவரை கைது செய்து விடலாம் என்கிற ஒரு நிலை ஏற்படுமே, ஆனால் அங்கே மக்களுடைய குரல் வலை நசுக்கப்படும். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. ஓகேஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒன்றிய பாஜக அரசு 3 புதிய கிரிமினல் சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. இதற்கு சமூக ஆர்வலர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள், பொதுவாக மனித உரிமை ஆர்வலர்கள் இவர்கள்ட்ட ஒரு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. என்ன காரணம்னா, இது மனித உரிமைக்கு எதிரானதாக இருக்கிறது. அடுத்து இந்த சட்டம் எப்படி இருக்குன்னா, 3மே இந்தியில் இருக்குது. இதுவே இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இப்படியெல்லாம் குரல்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் இந்த சட்டங்கள் குறித்து, இதனால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் குறித்து வழக்கறிஞர் கிராம வைரமுத்து அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். அன்பான வணக்கம். இந்த 3 புதிய சட்டங்களை பற்றின பலவித விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. இதில் முக்கியமாக சொல்றது இது இந்திய அரசமைப்பு சட்டமைப்புக்கு எதிராக இந்தியில் இதை வச்சிருக்காங்க இந்த பேர் அப்படின்னு. இது பற்றி உங்களது பார்வையை சொல்லுங்களேன். அந்த 3 பெயர்களும் இந்தியில் சமஸ்கிருதத்தில் அமைந்திருக்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விமர்சனம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்திய தண்டனை சட்டம் 1860 என்பது பாரதிய நியாய சங்கீதா BNS என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போல் குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 என்பது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்திய சாட்சியங்கள் சட்டம் 1872 என்பது பாரதிய சாட்சிய அபிநியம் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. BSA என்று மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கிற சூழலில் இப்படி பெயர் மாற்றங்கள் அவசியமா, முதலில் சட்டம் அவசியமா என்கிற கேள்வி இருக்கிறது. அதை தாண்டி இந்த சட்டத்திற்கு பெயரை இப்படி மாற்ற வேண்டிய அவசியம் என்ன என்பது இதில் முதல் கேள்வி. இதில் குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 348 பிரிவு 1 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்படுகிற அனைத்து வழக்கு நடைமுறைகளும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதே போல் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற சட்டங்கள் அனைத்தும் ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படி நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டங்களின் வாயிலாக வருகிற துணை சட்டங்கள், நெறிமுறைகள், விதிகள், ஒழுங்குமுறைகள், அதன் கீழ் வழங்கப்படும் உத்தரவுகள், இப்படி அனைத்துமே ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் என்று அந்த பிரிவு உறுதி செய்கிறது. அதே போல் குடியரசுத் தலைவரோ அல்லது ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநரோ அவர்கள் பிறப்பிக்கிற அனைத்து ஆணைகளும் ஆங்கில மொழியில்தான் இருக்க வேண்டும் என்று இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 348 உட்பிரிவு 1 கூறுகிறது. அதே போல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 348 சட்டங்கள் அனைத்துமே ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. ஆக இந்த சட்டங்கள் அனைத்திற்கும் எதிராக இந்த சட்டங்களுக்கு, புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு ஆங்கிலத்தில் அல்லாமல் இந்தியிலே பெயர் வைக்கப்பட்டிருப்பது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே விரோதமானது. இந்த காலனிய பாரம்பரியத்திலிருந்து விலகி நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு சொல்லுது. ஆனால் அதே நேரத்தில் குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 தான் இயற்றப்பட்டிருக்கு. அது எப்படி காலனி ஆதிக்கத்தில் இருந்ததாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. காலனிய பாரம்பரியத்திலிருந்து விலகுவது தான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்று ஒன்றிய அரசு மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறது. அப்படி பார்த்தால் இந்த 3 குற்றவியல் சட்டங்களிலே இந்திய தண்டனை சட்டம் 1860, இந்திய சாட்சியங்கள் சட்டம் 1872 இவை இரண்டும் தான் காலனி ஆதிக்க நேரத்திலே இயற்றப்பட்ட சட்டங்கள். குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 என்பது 1973 தான் இயற்றப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்திய சாட்சிய சட்டமாக இருக்கட்டும், இந்திய தண்டனை சட்டமாக இருக்கட்டும், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே எப்படி பிறப்பிக்கப்பட்டதோ அதை அப்படியே நாம் இதுவரை நடைமுறையிலே வைத்திருக்கவில்லை.
தொடர்ச்சியாக திருத்த சட்டங்கள் அதில் வந்து கொண்டே இருந்தது. நம்முடைய இந்திய நடைமுறைக்கு ஏற்றவாறு, கால தேவைகளுக்கு ஏற்றவாறு அந்த சட்டங்களிலே புதிய புதிய திருத்தங்கள் என்பது செய்து கொண்டே வந்தோம். ஆனாலும் கூட இவர்கள் இந்த புதிய குற்றவியலை சட்டங்களை அமுல்படுத்துவதற்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக, இந்த காலனிய மனோபாவத்திலிருந்து விடுபடுவதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்றவர்கள் சொல்லுகிறார்கள். உள்ளபடியே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே காலனி ஆதிக்கத்திலே இருந்ததை விட மிக குரூரமான சட்டங்கள் தான் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள். ஆகவே இதை காலனி மனோபாவத்திலிருந்து விலகுவது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னொன்று, இந்த புதிய குற்றவியல் சட்டங்களில் இந்தியாவினுடைய மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வருவது குறித்தோ இல்லது இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டது குறித்தோ அதனுடைய அம்சங்கள் குறித்தோ ஒன்றிய அரசு மாநிலங்களோடு கலந்து ஆலோசிக்கவில்லை. ஆகவே இது காலனி மனோபாவத்திலிருந்து விடுபடுவதல்ல. இது அந்த காலத்திலே பெரியார் சொல்லுவார், அதாவது வெள்ளையர்களிடமிருந்து நம்முடைய அந்த அடிமைத்தனம் இங்கே பார்ப்பனர்களுக்கு மாறியது தான், அதாவது மேடோவர் தான் ஆயிருக்கு, இது நமக்கு உண்மையான விடுதலை அல்ல என்று சொன்னார். அதை போலவே இந்த காலனி மனோபாவத்திலிருந்து விலகுவதல்ல. காலனி மனோபாவம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்டதற்கு பதிலாக இப்போது ஒன்றிய அரசு மாநிலங்களுடைய நலன்களை மீறி இந்த புதிய குற்றவியல் சட்டங்களை உருவாக்கியிருக்கிறது. மாநில அரசு வழக்கறிஞர்களை, அதாவது மாநில அரசு நியமிக்கக்கூடிய அந்த மாநில அரசு வழக்கறிஞர்களை ஒன்றிய அரசு நியமிக்கிற மாதிரியான ஒரு சூழலை இது ஏற்படுத்திடும் இந்த புதிய சட்டங்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் புகார் தரது இந்தியாவில் எந்த காவல் நிலையத்தில் வேணாலும் புகார் செய்யலாம், அங்கே அதை எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம், அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலையும் இந்த சட்டங்கள் ஏற்படுத்துது. இது நீட்டு உள்ள நுழைஞ்ச மாதிரி. இப்போ மாநில அரசு நிர்வகிக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் கூட இந்த நீட்டு மூலமாக ஒன்றிய அரசு கைக்கு போனது போல இந்த காவல்துறை அப்படிங்கிறதையும் ஒன்றிய அரசு கையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழலை இது ஏற்படுத்துமா? மாநில அரசினுடைய உரிமைகளை பறிப்பதாக அமைவதாக நீங்கள் சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறீர்கள். அது உண்மைதான். மாநில அரசு தங்களுக்காக வாதிட குற்றவியல் வழக்கறிஞர்களை நியமிப்பதில் இருந்து, அது மட்டுமின்றி மிக முக்கியமான மாநில அரசினுடைய உரிமைகளை பறிப்பதாக இதில் நான் பார்ப்பது என்ன அப்படின்னா, முன்பு நன்னடத்தையின் காரணமாக கைதிகளை முன்னரே விடுவிக்கிற ஒரு அம்சம் இருக்கும். அது மாநில அரசு செய்யும். பொதுவாக தமிழ்நாடு மாநிலத்தை பொறுத்தளவில் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளான செப்டம்பர் 15 ஒவ்வொரு ஆண்டும் சிறை கைதிகளின் நன்னடத்தையை கருத்தில் கொண்டு அந்த மாதிரி நன்னடத்தையோடு செயல்படுகிற கைதிகள் முன்னரே விடுவிக்கப்படுவார்கள். ஆனால் இந்த நடைமுறை இந்த புதிய குற்றவியல் சட்டத்திலே இல்லை. அதுபோல் அவர்கள் செய்திட முடியாது. அதே போலவே இன்னொரு மிக முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா, இந்த நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் 3 பிரிவுகளை உள்ளடக்கியது. அதாவது ஒன்றிய பிரிவு, ஒன்றிய அரசு கையாளுகிற துறைகள், அதே போல் மாநில அரசு கையாளுகிற துறைகள், ஒத்திசைவு பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 அரசுகளுமே இணைந்து செயல்பட வேண்டிய துறைகள். அந்த வகையிலே புதிய இந்த குற்றவியல் சட்டங்கள் எல்லாமே எதில் வரும் அப்படின்னா, அந்த ஒத்திசைவு பட்டியலில் தான் வரும். அப்படி ஒத்திசைவு பட்டியலில் வருகிற நிலையில் கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, இந்த அனைத்து மாநில அரசுகளை அழைத்து விரிவான ஆலோசனை நடத்தியிருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு முதல்வர்கள் மாநாடோ இல்லை அந்த சட்ட அமைச்சர்களுடைய மாநாடோ நடத்தி அனைத்து மாநிலங்களினுடைய ஆலோசனைகளை கேட்டிருக்க வேண்டும். இல்லை என்றாலும் கூட குறைந்தபட்சம் ஒரு கருத்து கேட்பு மாதிரியான ஒரு தகவல்களையாவது நீங்கள் எல்லாரும் அனுப்புங்க இந்த குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக என்று சொல்லியிருக்க வேண்டும். இந்த குற்றத்திற்கு எங்கு வேண்டுமானாலும் எஃப்ஐஆர் போட்டுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு மாநிலத்துக்குள் நடைமுறையில் இருந்தால் பரவாயில்லை. ஆனால் மாநிலத்தை தாண்டி இருந்தால் இது சிக்கலை உண்டாக்கும். இந்த புதிய சட்டங்கள் 3 செய்யக்கூடிய ஒரு வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, சாதாரணமான ஒரு விஷயங்களை கூட, அரசுக்கு எதிராக ஏற்பட ஒரு நியாயமான போராட்டங்களை கூட இது இறையாண்மைக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்ட்டு முன்னாள் நீதிபதி ஹரி பரந்தாமன் சொல்லியிருக்கிறாரு. சாதாரண போராட்டங்களில் ஈடுபட்டதை கூட அரசுக்கு எதிரான நடவடிக்கையாக சித்தரித்து ஒருவரை கைது செய்ய முடியும் என்கிற ஒரு வருத்தத்தை முன்னாள் நீதியரசர் ஹரி பரந்தாமன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது உள்ளபடியே நாம் கவலைக்குரிய ஒரு அம்சமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இப்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா அரசு எந்த ஒரு போராட்டங்களையும் ஒடுக்குவதற்குத்தான் நினைப்பார். அப்போ அந்த சூழலில் ஒரு சாதாரண நம்முடைய கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற உத்தரவாதங்களில் ஒன்று. அந்த வகையிலே ஒரு அரசினுடைய ஒரு செயல்பாட்டை ஒருவர் விமர்சிக்க முடியும்.
ஆனால் அதே நேரத்தில் இப்படி சாதாரணமாக ஒரு போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு காரணமாகவே ஒருவரை கைது செய்து விடலாம் என்கிற ஒரு நிலை ஏற்படுமே. ஆனால் அங்கே மக்களுடைய குரல் வலை நசுக்கப்படும். அங்கே கருத்துரிமை இல்லாமல் போகும், கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படும். ஆகவே இப்படி ஒரு அம்சம் இதிலே இருப்பது மிகுந்த தவறு. அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லி வருவது என்னன்னா, இந்த புதிய குற்றவியல் சட்டங்களுடைய அம்சங்கள் அனைத்துமே மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்பது தான் ஒரு நியாயமான கோரிக்கையாக இருக்கிறது. இப்போ ஏற்கனவே ஊப்பா சட்டத்தில் தான் குற்றஞ்சாட்டப்பட்டவர் அவர் தான் தன்னை நிரபராதி நிரூபிக்கணும். இப்போ இந்த சட்டங்களும் அந்த மாதிரியான ஒரு சூழலை தான் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி நீதித்துறை தொடர்பானவங்க சொல்கிறாங்களே. அதாவது பொதுவாக பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்று சொல்லி பயங்கரவாத செயல்கள் தொடர்பான தடுப்பு சட்டம் தனிச்சட்டமாக இருக்கிறது. ஆனால் இப்போது இயற்றப்பட்டிருக்கக்கூடிய புதிய குற்றவியல் சட்டங்களில் அந்த உபாவினுடைய அம்சங்கள் அனைத்தும் இதற்குள்ளாகவே வருகிறது. இதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், முன்பு உபாவிலே ஒருவரை கைது செய்து விட்டாலே அவர்தான் தன்னை நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டும். அதே போல் இப்போது புதிய குற்றவியல் சட்டங்களிலே ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட உடனேயே அவர் முழுவதுமாக தண்டனை பெறுவதற்குரிய அம்சங்களை கொண்டவராக அமைந்து விடுகிறார். இதிலும் குறிப்பாக என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு குற்றச்செயல் தொடர்பாக ஒருவரிடம் பேசினாலோ, இல்லை குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு மின்னஞ்சல் அனுப்பினாலோ, இல்லை குற்றம் சாட்டப்பட்ட நபரோடு அமர்ந்து தேநீர் அருந்தினாலோ இதில் சிக்கல் வரும். இதில் இப்படியான அம்சங்களில் வழக்கறிஞரும் விதிவிலக்கல்ல என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போது வழக்கறிஞர் தன்னுடைய கட்சிக்காரரோடு இது தொடர்பாக பேச வேண்டிய நிலைதான் ஏற்படும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தங்களுக்கு வேண்டாதவர் என்று சொன்னால் வழக்கறிஞராக இருப்பவரையே கூட இதன் கீழ் கொண்டு கைது செய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. இந்த சட்டங்கள் மூலமாக இப்போ காவல்துறை பலாத்காரமாக ஒருத்தவங்களை அடிக்கிறது, உதைக்கிறது, அதே போல் பார்த்தீங்கன்னா தனிமை சிறையில் வைக்கிறது, கைவிலங்கு போட்டுறது, இதுக்கெல்லாம் அதாவது மனித உரிமைக்கு எதிரான விஷயங்களுக்கெல்லாம் இந்த சட்டம் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கிறதாக ஒரு பேச்சு இருக்கு. இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் மனித உரிமைக்கு எதிராக உள்ளது என்று தெரிவிக்கப்படுகிற கருத்து முற்றிலும் உண்மை. ஏனென்று சொன்னால், பொதுவாக கைவிலங்கு ஒருவருக்கு குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்படுகிற ஒருவருக்கு கைவிலங்கு அணிவிப்பது என்பதற்கு முன்பாக நீதிமன்றத்தில் இது தொடர்பான ஆணை பெறப்பட வேண்டும், அனுமதி பெறப்பட வேண்டும். ஆனால் இப்போது அப்படி நடைமுறை அல்ல. ஒருவரை கைது செய்துவிட்டால் எப்போது வேண்டுமானாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் அவருக்கு கைவிலங்கிடலாம் என்கிற ஒரு சட்ட அனுமதி இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒருவரை கைது செய்யும் பொழுது நடத்தப்பட வேண்டிய அந்த நடத்தை விதிகளுக்கான உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது, மனித உரிமைகளுக்கு எதிரானது. இந்த 3 சட்டங்களின் படி பார்த்தீங்க அப்படின்னா, கைது செய்யப்பட்டவங்களுக்கு ஜாமீன் கிடைக்க தாமதமாகும்னு சொல்கிறாங்களே. கைது செய்யப்பட்டவர்களுக்கு பிணை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் என்கிற ஒரு கருத்து நிலவுகிறது. அது உண்மைதான். ஒருவர் கைது செய்யப்பட்டால் அந்த முதல் 15 நாட்கள், அதாவது ரிமாண்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபஸ்ட்டு ரிமாண்ட் பண்ணக்கூடிய அந்த 15 நாட்களிலேயே அவருக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, அதற்குள் தான் ஒருவரை காவலில் எடுத்து விசாரிக்க முடியும். கஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இப்போ குறிப்பாக இந்த அம்சம் பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அடிக்கடி விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஏன்னா அவங்க அமலாக்கத்துறை அவரை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டது. அவருடைய செந்தில் பாலாஜி தரப்பு மீண்டும் மீண்டும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த 15 நாட்கள் அவர் முதல் 15 நாட்களுக்குள் கஸ்டடி எடுத்திருக்கணும், அவர் மருத்துவமனையில் இருந்தார், அதனால் கொடுக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டது. அப்போதும் கூட விதிவிலக்கின் அடிப்படையில் அவர் மருத்துவமனையில் இருந்த காலத்தை தவிர்த்து விட்டு அவர் புழல் சிறைக்கு அனுப்பப்பட்ட அந்த முதல் 15 நாட்கள் என்று கணக்கிடப்பட்டு தான் அந்த நாட்களுக்குள் அவருக்கு கஸ்டடி கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போது இந்த புதிய குற்றவியல் சட்டங்களில் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒருவரைக்கு 60 நாட்களில் எப்போது வேண்டுமானாலும் அவரை கஸ்டடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 மாதங்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் கஸ்டடி எடுக்கலாம் என்கிற ஒரு நிலை நிலவும் பொழுது, குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டவர் பிணை மனு தாக்கல் செய்கிறார் என்று சொன்னால், அதில் காவல்துறை ஆட்சேபனை தெரிவிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இவரை நாங்கள் இன்னும் விசாரிக்க வேண்டி இருக்கிறது, இவர் கஸ்டடி தேவைப்படுது, அந்த நிலையில் அவருக்கு நீங்கள் ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்று ஆட்சேபனை தெரிவிப்பார்கள். ஆகவே என்ன நடக்கும்னா, அந்த கைது செய்யப்பட்டவருடைய பிணை மனு தள்ளுபடி செய்யப்படும். அப்போ அவருக்கு பிணை கிடைப்பது என்பது சட்டப்படி தாமதமாகும். இப்போ இந்த புதிய சட்டங்களில் பார்த்தீங்கன்னா சில நேர்மறையான விஷயங்களும் இருக்குல்ல. அதாவது அந்த எஃப்ஐஆர் காப்பி, அந்த எஃப்ஐஆர் காப்பி பதிவு பண்ணுறது புகார் கொடுத்தவங்க இல்லை யார் மேலே கொடுத்தாங்க 2 தரப்புக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தீர்ப்பு அளிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த சட்டம் நிர்ணயிக்கணும் இல்லை, நிர்ணயிச்சு இந்த சட்டம் சொல்லுது.
அதே மாதிரி ஆவணங்களில் பார்த்தீங்கன்னா 3ஆம் பாலினத்தினையும் குறிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இதெல்லாம் பாசிட்டிவான அம்சங்கள் தானே. இப்போ குறிப்பாக வந்து 2 தரப்புக்கும் வந்து எஃப்ஐஆர் கொடுக்கணும், சார்ஜ் ஷீட் கொடுக்கணும், ஆவணங்கள் அனைத்தையுமே வந்து அனைத்து தரப்புகளுக்கும் கொடுக்க வேண்டும். அதே போல் இதுவரை வந்து ஆண் பெண் என்று குறிப்பிடப்பட்டது இப்போ 3ஆம் பாலினத்தவர் என்றெல்லாம் குறிப்பிடப்படுகிறது. குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ள நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாத்தியக்கூறுகள் அனைத்துமே வந்து உண்மைதான். ஆனால் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு சட்டம் அதை அமல்படுத்துவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான வழிமுறைகள் வசதிகள் இருக்கிறதா என்று பார்க்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க என்ன எல்லாமே இணையதளத்தில் போட்டுருவோம், எல்லா தரப்பும் வந்து பார்ட்டிஸும் அதை பார்த்துக்கலாம். எல்லாம் உண்மைதான். ஏன்னால் இந்தியா முழுக்க இன்றைக்கு வந்து ஏறத்தாழ ஒரு 17,525 காவல் நிலையங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக கிராமப்புறங்களில் மட்டும் 9,192 காவல் நிலையங்கள் இருக்குது. நகர்ப்புறத்தில் 5,057 காவல் நிலையங்கள் இருக்கிறது. சிறப்பு காவல் நிலையங்களாக ஒரு 3,286 காவல் நிலையங்கள் இருக்குது. அப்போது குறிப்பாக அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த 9,192 காவல் நிலையங்களில் இணைய இணைப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும்? இப்போ நீங்கள் அங்கே போய் வந்து நீங்கள் 0 எஃப்ஐஆர் இது எங்கேருந்து வேணாலும் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவது வந்து பேச்சுக்கு நல்லா இருக்குமே தவிர அது நடைமுறைக்கு ஏற்றதல்ல. இந்த புதிய சட்டங்களை வந்து சட்ட ஆணையத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது சட்ட ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டாலும் கூட உடனடியாக அதில் முழுமையான ஒரு விவாதம் நடத்தப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்ட காலம், இது வந்து நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் என்ன அப்படின்னா, இந்த நாடாளுமன்றத்துக்குள் சிலர் புகுந்து வண்ணப்புகை கொண்டு வீசி அதன் காரணமாக நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டது என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியதன் காரணமாக கிட்டத்தட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 146 உறுப்பினர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார்கள். அப்படி அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த புதிய குற்றவியல் சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆகவே அப்போ வந்து அங்கே வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதமே நடக்கலை. அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து உள்துறை அமைச்சகத்துக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு இது அனுப்பப்படுகிறது. அங்கேயும் வந்து உறுப்பினர்கள் இது தொடர்பாக எழுப்பிய சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் ப்ராப்பராக சொல்லலை. ஆகவே இது வந்து சட்ட ஆணையத்திற்கு அனுப்புவதோடு அதோடு முழுமையான ஒரு விவாதம், அந்த ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த விஷயத்துடைய அனைத்து பங்குதாரர்கள் அனைவரோடும் ஒரு கூட்டாலோசனை நடத்தப்படணும். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாநில அரசு, ஏன்னா மாநில அரசு தான் அதை செயல்படுத்த போகிறது. இப்போ நீங்கள் ஒரு இந்திய தண்டனை சட்டம் பிஎன்எஸ் இப்போ வந்துருச்சுன்னா இந்த பிஎன்எஸ்ஸின் கீழ் ஒரு வழக்கை பதிவு செய்ய போகுது யார்? அந்தந்த மாநிலத்தினுடைய காவல்துறை தான் பதிவு செய்யும். அப்போ அவர்களோடு வந்து ஒரு விரிவான ஆலோசனை நடத்தப்பட வேண்டும். அதே போல் வந்து இந்த வழக்குகளை நாளைக்கு நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது அதை ஹேண்டில் பண்ண போகிறது யார்? நீதியரசர்கள், நீதிபதிகள், நீதித்துறை அலுவலர்கள், வழக்கறிஞர்கள். அப்போ இவங்களுக்கு அது தொடர்பான அம்சங்கள் கொடுக்கப்படும். இந்த புதிய சட்டங்களை எதிர்த்து மாநில சட்டமன்றங்களில் வந்து தீர்மானம் இயற்றினா அது வந்து எந்த அளவுக்கு செல்லத்தக்கதாக இருக்கும்? மாநில அரசுகள் சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றினால் அது பயனளிக்குமா என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. இதில் வெறுமனே இதை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றுவது என்ற அளவிலே கூட இல்லாமல் புதிய குற்றவியல் சட்டங்களை ஒரு மறு ஆய்வு செய்வது, எந்தெந்த அம்சங்கள் வந்து இதில் மாற்றப்பட வேண்டியது இருக்கிறது என்பதையெல்லாம் குறிப்பிட்டு அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டால் அந்த தீர்மானங்கள் ஒரு செறிவானதாக வலுவானதாக இருக்கும். அதுக்கான நடைமுறையில் தான் தமிழ்நாடு அரசு வந்து இறங்கி இருக்கிறது. இந்த 3 சட்டங்களை திருத்துவதற்கான ஒரு விஷயமாக ஒரு குழுவை அமைச்சிருக்கு தமிழ்நாடு மாநில அரசு. இந்த குழுவுடைய பரிந்துரை வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சட்ட ரீதியான ஒரு வாய்ப்பை பெறும்? ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணா அவர்களுடைய தலைமையில் இந்த ஆணையம் செயல்பட இருக்கிறது. இந்த ஆணையம் 1 மாத காலத்திற்குள்ளாக வழக்கறிஞர் சங்கங்கள், வழக்கறிஞர்கள், காவல்துறை அதிகாரிகள், ஓய்வு பெற்ற நீதியரசர்கள், இப்படி பல்வேறு தரப்பினரை, பொதுமக்கள், இப்போ சட்ட ஆர்வலர்கள், இப்படி பல்வேறு தரப்பினருடைய கருத்துக்களை பெற்று இந்த புதிய குற்றவியல் சட்டங்களில் என்னென்ன அம்சங்கள் திருத்தப்பட வேண்டும், எந்தெந்த அம்சங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பன போன்ற செய்திகளை அவர்கள் வந்து அந்த ஆணையம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பரிந்துரையாக வழங்க வேண்டும் என்று அந்த ஆணையம் நேற்று அமைக்கப்பட்டு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆணையம் இப்படி ஒரு அறிக்கையை வழங்கிய பிறகு இந்த அறிக்கை சட்டமன்றத்திலே முன்வைக்கப்பட்டு அது தொடர்பாக இந்த ஆணைய அறிக்கையினுடைய பெயரில் இந்த புதிய குற்றவியல் சட்டங்களை திருத்தவோ இல்லை நிறுத்தி வைக்கவோ திரும்ப பெறவோ வலியுறுத்தி சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும். அப்போது தான் அது வந்து ஒரு
சரியான நடைமுறையாக இருக்கும். உதாரணத்திற்கு வந்து இப்போ நீட் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ.கே. ராஜன் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அவர்கள் பல்வேறு தரப்பினருடைய கருத்துக்களை பெற்று இந்த நீட் தேர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று பரிந்துரை அளித்தார்கள். அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் இந்த நீட் விலக்கு மசோதா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. ஆளுநர் முதல் முறை அதை திருப்பி அனுப்பினார். 2ஆம் முறை மீண்டும் அப்படியே நிறைவேற்றப்பட்டது. அதை ஏற்றுக்கொள்வதற்கு தவிர தனக்கு வேறு வழியில்லை, தன்னால் அதை திரும்பி அனுப்ப முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட அவர் தந்திரமாக அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிவிட்டார். இப்போது குடியரசுத் தலைவர் முன்பு அது வந்து நிலுவையில் இருக்கிறது. அதை போன்ற ஒரு நடைமுறை வந்து இந்த புதிய குற்றவியல் சட்டத்திலே ஏற்படுவதற்கு தான் இந்த புதிய குற்றவியல் சட்டத்தை பற்றி மறு ஆய்வு செய்வதற்காக இந்த ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆணையத்தினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் சட்டமன்ற தீர்மானம் என்பது நிறைவேற்றப்படும். இந்த 3 சட்டங்கள் குறித்து இதனால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் சாதகங்கள் குறித்து மேலும் என்ன நீங்கள் தெரிவிக்க விரும்புகிறீங்க? இதுவரைக்கும் பாலியல் குற்றங்கள் என்பது பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக மட்டுமே காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போதைய நடைமுறையில் ஆண்களும் இதில் பாதிக்கப்படுவதாக தெரிகிறது. ஆகவே இது வந்து பொதுவாக இருபாலருக்கும் உண்டானது. அதே போல் 3ஆம் பாலினத்தவரும் இன்றைக்கு பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். ஆகவே அனைவருக்கும் பொதுவானதாக இந்த பாலியல் குற்ற வழக்குகள் திருத்தப்பட வேண்டும் என்பது வந்து நம்முடைய நிறைய பேரோட கோரிக்கையாக இருந்தது. ஆனால் இதில் அது கண்டுகொள்ளப்படவில்லை. மீண்டும் இது வந்து ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றமாக மட்டுமே இந்த பாலியல் குற்றங்கள் பார்க்கப்படுகிறது. அடுத்து மிக முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, பொதுவாக ஒரு குற்றம் நடந்த உடனே முதல் தகவல் அறிக்கை என்பது பதிவு செய்யப்பட வேண்டும். அதுதான் நடைமுறை. ஆனால் இப்போது இந்த புதிய குற்றவியல் சட்டங்களில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வதற்கு 14 நாட்கள் கால அவகாசம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 14 நாள் இருக்கிறதுனால மெதுவாக வச்சிருந்து இதிலெல்லாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்த பிறகு அவர்கள் இதை போடுவார்கள், பதிவு செய்வார்கள் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இது வந்து மிக தவறான ஒரு விஷயம். அதே போல் பார்த்திங்கன்னா, இப்போ பயங்கரவாதம் தொடர்பான கைதுக்கு வந்து முன்பு உயரதிகாரி தான் கைது செய்ய முடியும்னு இருக்குது. இப்போது வந்து ஒரு தலைமை காவலரே வந்து பயங்கரவாத கைதுக்காக ஒருவரை கைது செய்யலாம், பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காக ஒருவரை கைது செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயுள் தண்டனையோ அல்லது மரண தண்டனையோ பெற்றவர்கள் வந்து தங்கள் தண்டனையை குறைக்க கோரி கருணை மனு செய்கிற ஒரு நடைமுறை வந்து நம்முடைய சட்டங்களில் இருக்கிறது. இப்போது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முன்பு வந்து அது வந்து ஆளுநர் பண்ணுவார். அப்போ அந்த ஆளுநருடைய கருணை மனுவில் வந்து எடுத்த முடிவு வந்து தங்களுக்கு திருப்திகரமாக இல்லை என்றால் அவர்கள் வந்து குடியரசுத் தலைவரிடம் மேல்முறையீடு செய்யலாம். இதுதான் முந்தைய நடைமுறை. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு பதிலாக குவாசி ஜுடிஷியல் போர்டு என்கிற ஒரு போர்டை வந்து உருவாக்குவோம். அந்த போர்டு வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க. அவங்க வந்து இது வந்து அவர்களுக்கு வந்து கருணை மனுவின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமா, இந்த கருணை மனுவை வந்து நிராகரிக்க வேண்டுமா என்கிற ஒரு முடிவை வந்து அவர்கள் மேற்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த குவாசி ஜுடிஷியல் போர்டுக்கான மெம்பர்ஸ் யார் நியமனம் பண்ணுவானா? அரசு தான் நியமனம் பண்ணுவாங்க. அப்போ அரசுக்கு வேண்டிய அளவில் தான், அரசுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு ஒரு மாதிரியான முடிவும் அரசுக்கு வேண்டாதவர்களுக்கு ஒரு மாதிரியான முடிவும் இந்த கருணை மனுவிலே வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இதில் இருக்கிறது. இந்த 3 சட்டங்கள் குறித்து மிக விரிவாக ஆழமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிங்க. மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.